and welcome to the channel Bindi Girl Recipe. So இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு zoo போறோம். அதோட நேம் வந்து actually தெரியல. என்னமோ ஒரு சொன்னாங்க ஞாபகம் மாட்டுது. சோ ஒரு சூப்பரான ஒரு ஜூக்கு தான் போறோம். அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் இருக்கும் போல பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 o'clock கிட்ட ஆகுது. இப்போதான் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன். மீன் குழம்பு வித் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ஊலி மீன், கொஞ்சம் சின்ன மீனாக தான் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் எல்லாமே நமக்கு சின்ன சின்னதாக தான் இருக்குது. சின்ன மீனாக கிடச்சிது. பட் இந்த ஊலி மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னே வாங்கியாச்சு. ஸோ அதான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது செகண்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த பேட்சை உள்ளே வச்சுருக்கலாம் போல், நான் மறந்து போய் எல்லாமே போட்டுட்டேன். அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஆக்சுவலி இந்த மீன் குழம்பு ஸோ பாருங்கள் எண்ணெய்லாம் அப்படியே மிதந்து வருது. ஆக்சுவலி கொஞ்சம் ஃபிஷ் குழம்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகப்படியாக தான் எண்ணெய் ஊற்றினேன். பட் இவ்வளோ எண்ணெய் வந்து மேலே மிதக்குது. அண்ட் ரெட் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேமோ. வேற லெவல் இன்னைக்கு. ஸோ மித்துக்குட்டிக்கு வந்து ஒரு எக்கு. வாட் இஸ் திஸ்? ஓய், கேக்கா? நோ கேக். இல்ல, நான் அப்புறம் தரேன். இது சாப்பிடாம தரேன். ஓகே, ஈட். ஏய், அப்படியா சாப்பிடுவாங்க? கையில் எடுத்து சாப்பிடு. வெரி குட். யம்மி? ஓகே, ஈட். ஓகே, குட்டா? ஓகே, என்ஜாய் என்ஜாய். உட்காந்து சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. உட்கார். அழகாக சாப்பிடுவா மித்துக்குட்டினுமா. என்ஜாய் என்ஜாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து 4:30 ஆயிடுச்சு. இது பைக் இல்லை பேபி, சைக்கிள். பிரதர்ஸ் வந்து சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. வாட்? இங்கே பாரு. Where is daddy? Where is daddy? I can know. Where? You don't know? Daddy வந்தாச்சா? Yes. Okay, let's go. Light off பண்ணு baby. No. Hey, light off பண்ணு. Please. We are flying. Flying Give me a wow. எடுத்துக்கோ. பாத்து. Hi baby. ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ். இப்போ வந்து ஆக்சுவலி இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இன்னும் முழுமையாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டிக்கெட் 25 dirhams per பர்சனுக்கு. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ தான். இதோட நேம் வந்து UAE பிம்ஜி ஜூ. நான் மறந்துட்டேன் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு. அது பேரே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் சைடில் வந்து நமக்கு கிராஸ் வச்சுருக்காங்க. வேணால் அதுவும் 5 dirhams பே பண்ணி நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனோடனே வியூ இப்படி தான் இருக்குது. இன்னும் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஜூவை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு குதிரை சவாரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே குதிரை சவாரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாங்கள் அங்கேயே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டுருக்காங்க. இந்த ஹார்ஸ் ரைடிங் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 10 dirhams அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பாப்பா மட்டும் தான் வாங்கியிருந்தோம். சரி, பாப்பா மட்டும் போட்டோம், அதே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஹார்ஸ் வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கு பெரிய ஹார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ குட்டி ஹார்ஸில் வச்சுருந்தாங்க. பட் நீங்களும் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஓகே நம்மளும் சேர்ந்து ஏறிக்கலாம் போல் பாப்பா கூட அப்படின்னு நினச்சேன். பட் பெரிய ஹார்ஸாக இருந்தால் தான் பெரிய குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஏறலாம் போல். பட் பாப்பா வந்து ஃபஸ்ட்டே
குட்டி ஹார்ஸில் ஏற்றுனனால நான் திருப்பி டிக்கெட் எடுத்தனால எனக்கு வந்து பெரிய ஹார்ஸில் மறுபடியும் என்ன ஏற்ற சொல்லிட்டாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது, பாப்பாவை இறக்க மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே நம்ம ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி 2 ரவுண்டுக்கு 10 dirhams சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தாக தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் சரி பாப்பாவும் சரி ஹார்ஸில் போகிறோம். இது வரைக்கும் நான் ஹார்ஸில் போனதே கிடையாது. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் சரி பாப்பா மட்டும் அனுப்பலான்னு நினச்சேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உட்காந்துட்டு சில செல்ஃபீஸ்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து உண்மையிலே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட்டு வந்து அந்த ஹார்ஸ் நடந்து போனாலுமே ஒரு குதிரையில் போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பாப்பாவே நான் பார்த்துட்டே இருந்தேன். அவள் என்னை விட தைரியமாக இருக்கா. பயங்கர கான்ஃபிடென்ஸ் அவளுக்கு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சும் போச்சு. குதிரை சவாரி விட்டுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ரொம்ப நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தா. திருப்பி திருப்பி நான் இன்னும் ரைடு போகணும் சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ 2 ரவுண்டு இந்த மாதிரி தான் சுற்றணும். தென் ஹார்ஸ் ரைடிங் முடித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தோடனே டாங்கி இருந்தது. ஸோ இதுக்கும் நம்ம கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அந்த கிராஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆடு, இது செம்பரி ஆடு இருந்தது. அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஆக்சுவலி நல்லா ஃபர்ரோட நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாப்பாவுக்கு உட்கார முடியல அந்த இடத்துல. என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. ஆக்சுவலி வந்து நாங்கள் கிராஸ் வந்து இப்போ தான் வாங்கினோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஹார்ஸ் ரைடிங் போகிறோம், அதை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்க போனோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு என்ட்ரானதுக்கப்புறம் அவங்க அப்பா போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இனிமேல் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ஆக்சுவலி நானே கொஞ்சம் பயந்தேன். கையை கடிச்சிருமோ அப்படின்ட்டு. அவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு. பாப்பாக்கெலாம் சுத்தமாக பயம் கிடையாது. ஆக்சுவலி இருக்கிறதுலே என்ஜாய் பண்ணது பாப்பா மட்டும்தான். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ரவுண்டாக உட்காந்துருந்தாங்க எல்லோரும். என்னடான்னு பார்த்தா முயல் வந்து டச் பண்ணி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ முயலும் நான் லைஃப்பில் தொட்டு பார்த்ததே கிடையாது. நான் கிட்ட கூட பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கேன். பட் இவங்க வந்து கொஞ்சம் ஒரு பாக்ஸில் போட்டு கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு 2 minutes வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்காக மாற்றி கொடுக்குறாங்க. நடுவில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ அகத்திக்கீரை கொடுக்குறா பாப்பா. அவளுக்கு பாருங்கள் பயமே இல்லை தொடுறதுக்கு. போட்டு ஆட்டுறா. பட் ரொம்ப கொடுமைப்படல. லைட்டாக தான் டச் பண்ணா. பட் ரொம்ப ரொம்ப அவளுக்கு ஹாப்பி. ரேபிட் தான் அவளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நெக்ஸ்ட்டு போன அப்புறமே எனக்கு ரேபிட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஸோ இது வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடச்சிது. நாங்கள் ஒயிட்டு தான் எதிர்பார்த்தோம். ப்ரௌன் கிடச்சிது. சரி ஓகே இன்னொரு வாட்டி ஒரு 1 minute மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வாங்கி அதையும் பாப்பா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புல் பார்த்தோம். ஸோ புல்லு இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜுக்குள்ளே இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு புல்லும் போட்டிருக்காங்க. இன்னொன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு பசுமாடு மாதிரியே இருக்குது. கொம்பே இல்லை. பட் அதுக்கு வந்து ஃபுட்டு ஆக்சுவலி போட்டாலும் இந்த புல்லே வந்து பிடுங்கி சாப்பிட்ருது. அது பாவமாக நிற்கிது. இதுதான் வந்து ஃபுல்லாகவே எல்லோரும் கொடுக்குறது இதுதான் சாப்பிடுது. தப்பாக சொல்லலை. பட் அதை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. அதுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ சைடில் இருக்கும் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் இது போட்டது போக மிச்சம் சொச்சம் தான் அது சாப்பிடுது. அந்த சைடில் இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டால் அது கொஞ்சம் சாப்பிடுது. உடனே இது அங்கே போயிடுது. பாவமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கேமோ. அந்த சைடு வழியாக போயிட்டு கொஞ்சம் நாங்கள் கொடுத்தோம் பாவமாக இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு குட்டி பேர்டு தான் வாங்கினேன். அந்த வித் அந்த ஹேண்ட் க்ளவுஸோடு இருந்தது. அதுதான் நான் வாங்கினேன். பின்னாடி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. ஆக்சுவலி பஞ்சவர்ண கிளி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு அது கால் வந்து கண்டிப்பாக வலிக்கும் கையை பிடிச்சேன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ நான் யோசிக்கிறேன், ஐயோ அதை விட்டுருக்கக்கூடாது அப்படின்ட்டு. பாப்பா வந்து நான் தூக்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருந்தா. அண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த பஞ்சவர்ண கிளி வந்து தூக்குனாங்க. இதான் எனக்கு தூக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பாப்பாலாம் பயங்கர கான்ஃபிடென்ஸு. இதை நான் தூக்குறேன்னு சொன்னால். பட் பாப்பாவுக்கு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவளோட கை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப மூஞ்சிக்கிட்டே அந்த பேர்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் அவளுக்கு பயமே கிடையாது.
ஆக்சுவலி இந்த பேர்டு வந்து கேஜில் தான் இருந்தது, உள்ளே இருந்தது. அந்த பர்சன்ட்ட கேட்டா எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறமா எடுத்து கொடுத்தாங்க. அந்தளவுக்கு அவளுக்கு தைரியம், அந்த பேர்டு கொடுங்க இந்த பேர்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் இது கோட்டு தான், எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாத்துக்கும் பயமே கிடையாது, ஒவ்வொன்றும் வருதா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கொஞ்சம் ஏறி வந்தது. இதில் பாருங்களேன், ஆட்டு தாடின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் இன்றைக்கி தான் லைஃப்பில் பார்த்தேன். இதுக்கு தான் தாடி இருந்தே நான் பார்த்துருக்கேன். நான் அவங்ககிட்ட கூட கேட்டேன் இதானா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது வந்து கேங்கரூ இருந்தது. பட் அது வந்து ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தது, ஒன்று தான் இருந்துச்சு. அது பாடிக்கு அமைதியாக இருந்துச்சு. இருக்கு நல்லா தான் இருக்குங்க, என்ஜாய் பண்ணலாம். பாப்பா ரொம்ப ஹாப்பி, என்ஜாய்மென்ட். ஆமா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது கைஸ், இவ்வளோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. செம்ம ஃபன்னாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்மளே வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமுக்கு இந்த வின்டருக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. பாதி தான் பார்த்துருக்கோம், அதுக்கே வந்து பயங்கர குஷியாகிடுச்சு. எல்லாமே வந்து டச் பண்ணி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே ஹாப்பி. ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டாகு ஆஸ்ட்ரிச் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக் ஏரியா. இதில் வந்து தனித்தனி கூண்டில் வந்து டாக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. மொத்தம் 4 கூண்டு இருந்தது. இது ஒன்று தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் டெரராக இருந்தது, நான் பக்கத்துலேயே போகல, ரொம்ப டெரராக பார்த்துட்டு இருந்தது கேமராவேமோ. அடுத்து இது வந்து பப்பீஸு. ஸோ இது வந்து குட்டி குட்டி பப்பீஸ் இருக்குது இல்லையா. இன்னொரு கேஜ் பக்கத்து கேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பொமேரியன் டாக் மாதிரி புசுன்னு இருந்தது. அது கையில் கேட்டால் கொடுத்தாங்க. பாப்பா ஆசைப்படுவான்னு எதிர்பார்த்தோம், பட் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டா. நான் கையில் வச்சுருக்கதே அவளுக்கு பிடிக்கல, அதனால் 1 செகண்ட் மட்டும் வச்சுட்டு அடுத்த பர்சனுக்கு வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே, தொடுறதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு. நாங்கள் அதிகப்படியாக வந்து பேர்ட்ஸ் பார்க்கல, பட் உங்களுக்காக நான் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். அதில் உள்ளே போனோடனே வந்து இது பேர்ட்ஸ் ஏரியா தான், பட் வந்து டார்டைஸ் இருந்தது. ஸோ பாருங்கள் தூங்கிட்டுருக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தது. ஏதோ பேசி பார்த்தாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் எந்திக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கேமல் வந்துவிட்டோம். அந்த கேமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸே சாப்பிட மாட்டுது, அகத்திக்கீரை மட்டும்தான் சாப்பிடுது. எவ்வளோ நேரம் நீட்டி பார்த்தாங்க, அது என்னடா சாப்பிடவே மாட்டேன்ருச்சு. அதுதான் இருந்தது ஆக்சுவலி, எங்கிட்ட கிராஸ் தான் இருந்தது அந்த டைமில். அப்புறம் கீழே இருந்து ஆல்ரெடி கீழே சிந்தின ஒரு அகத்திக்கீரை எடுத்து கொடுத்தோம். அது ஒன்று தான், அதை தைரியமாக கையில் பிடிச்சிட்டு கொடுக்குறா. அது வாயே பெருசாக இருக்குது, எனக்கே பயமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்சு, அதோட கழுத்து பாருங்களேன், அந்த கம்பிக்கு கீழே கூடி கொடுத்து தூக்கியிருக்கு. எனக்கு என்னடா இப்படி தூக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தேன், அவ்வளோ ஹைட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி ஹார்ஸ் ரைடிங் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டு வந்தோடனே இதை பார்த்துட்டா, எனக்கு வேணும் போகணும் சொல்லிட்டா. சரி ஓகே போட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாச்சு. ஸோ இது ஆக்சுவலி வந்து நானும் வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பெரிய ஹார்ஸில் ஏற்றி விட்டாங்க பாப்பாவை. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹார்ஸுன்ட்டு. இதில் வந்து ஆக்சுவலி இவ்வளோ குட்டி குழந்தைய ஏற்றவே மாட்டாங்க, சின்ன ஹார்ஸில் மட்டும்தான் குழந்தைங்கள ஏற்றுவாங்க. நான் வர்றேன்னு நினச்சிட்டு பெருசில் ஏற்றிட்டாங்க. அப்புறம் நான் டிக்கெட் எடுக்குவான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து ஹார்ஸை கிளப்பிட்டாங்க. சரி ஓகே, அப்போ அவள் இருப்பா தைரியமா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவள் தைரியத்தை பற்றி தான் நேற்று நாங்கள் நல்லா பார்த்தோம், இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் சரி ஓகே பெரிய ஹார்ஸ்லேயே போட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலி அந்த சைடில் அந்த ஃபூட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அது கூட பாப்பாவுக்கு எட்டலை. ஜஸ்ட்டு அது பின்னாடி மட்டும் பிடிச்சிட்டே வந்து அவள் போயிட்டு வந்துட்டா, 2 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டா. ரொம்ப தைரியம் தான், ஏன்னா இந்த வருது இல்லையா, இந்த குட்டி ஹார்ஸ் மட்டும்தான் குழந்தைங்கள ஏற்றுவாங்க. அவள் பெரிய ஹார்ஸ்லேயே எனக்கு ஏறிட்டா. ஸோ அது வந்து குட்டி ரவுண்டாக அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, ஏன்னா குழந்தைங்கிறனால 2 குட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அங்கேயே வந்து ஹேட்டும் வந்து கொடுக்குறாங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் ஹேட் வைங்க அப்படின்னு சொன்னால் வைப்பாங்க. ஸோ நாங்கள் மதியம் மறந்துட்டோம், ஈவினிங் டைமில் வைக்கும்போது மறந்துட்டோம். ஸோ நைட் டைமில் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்கும் இல்லையா, அதுவும் அப்புறம் இது பஞ்சு மிட்டாய் பார்த்தேன். சரி கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சு மிட்டாய் ஒன்று. ஸோ இதெல்லாம் வாங்கினோம். ஸோ பஞ்சு மிட்டாய் வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன். அடுத்து இந்த பொட்டேட்டோ, அவங்க அப்பா வந்து ஒரு பாப்கார்ன் வாங்கியிருந்தாங்க. இந்தா கூட அம்மா ஓப்பன் பண்ணிட்டேன், நம்ம ஊர் பஞ்சு மிட்டாய். வெயிட் இதை வச்சுக்கிட்டேனால ஓப்பன் பண்ண முடியல. இந்தா ஓப்பன்
நல்லா இருக்கும் ஈட். சூப்பராக இருக்கும்டி. இதில் எடுத்து சாப்பிடு. டேக் திஸ் ஒன். சூப்பராக இருக்கும்டி. வெயிட், இட்ஸ் ஸோ ஹாட். ஓகே, ரைஸ். நான் ஆசைப்பட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன் பாப்பாவுக்கு. அவள் என்னடா நான் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேன்ருச்சு. அவங்க அப்பாவும் பெருசாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்கார்னே சாப்பிட்டுட்டு செல் நோண்டிகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் பிடிக்குமா? நீங்கள் பார்க்குறீங்களா, எனக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படா கிடைக்குன்றப்போ யாருமே வந்து கண்டுக்கல. என்னடா யாருக்குமே பிடிக்காது போல், சின்ன பிள்ளையில மட்டும்தான் சாப்பிடுவாங்க போல். பட் எப்போ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம முக்கால்வாசி சுற்றி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸும் முடிச்சாச்சு. ஏன்னா பசியே இல்லை சுத்தமாக. அதனால் லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. குதிரை சவாரி 2 வாட்டி பாப்பா போயாச்சு. இன்னும் மை ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ளே ஏரியா இருக்குது. கொஞ்சம் நேரம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலி 4 to ஈவினிங் 4 to 10 வரைக்கும் தான் ஓப்பனாக இருக்குமா. ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 7 கிட்ட ஆகுது. நாங்கள் இப்போ ப்ளே ஏரியா போயிட்டு அவளுக்கு போர் அடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒர்த்தானது தான். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல பண்ணா. அதுவும் அந்த ராபிட்டை தொட்டதெல்லாம் வேற லெவல் பண்ணு. அடேங்கப்பா, அந்த முயலை தொட்டதெல்லாம் எல்லாமே எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் முயல் தொட்டு பார்த்தது. ஃபஸ்ட் டைம் குதிரை சவாரி. இதுக்கு முன்னாடி கேமலில் ஒரு வாட்டி போயிருக்கோம். அதுவும் இங்கே தான் போனோம். அப்போ நம்ம யூடியூப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு குதிரை சவாரி, ஃபஸ்ட்டாக முயலை டச் பண்ணது எல்லாமே இங்கே தான். அதே மாதிரி கையில் அந்த இது கிளி வந்து நான் சின்னது தான் வச்சுருந்தேன். பஞ்சவர்ண கிளி இவங்க தான் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப டெரராக இருந்தது பார்க்க. பட் வலிக்கலன்னு சொன்னாங்க. பட் நான் தூக்கல. அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளே ஏரியா முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பாப்பா ஆல்ரெடி கிளம்பிட்டா. ஆர் யூ ரெடி பேபி? லெட்ஸ் ப்ளே. ஓகே ஓகே. இங்கே பாரு பேபி. வெயிட், டாடி வரட்டும். இறங்கு. ஏ ஓகே. ஜம்ப். உள்ள தள்ளி போ. இங்கே விழுந்துடாத. உள்ள தள்ளி போ. கோ இன்சைட். சூப்பர். ஜம்ப். நல்லா குதி. நானா அந்தருண்டி. என்னாச்சு? பால்ஸ்ல விளையாடுறியா? இறங்க. உள்ளே போயிட்டா. ஸோ இந்த ப்ளே ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 grams தான். உள்ளே வந்து எல்லாமே நம்ம விளாண்டுக்கலாம். ஸோ அந்த குதிக்கிறது, அப்புறம் அந்த பாலு, அதுக்கப்புறம் நம்ம அந்த சறுக்கு, ஸ்விங்கு எல்லாமே சேர்த்தே நமக்கு 5 grams சொன்னாங்க. எவ்வளோ நேரம்னாலும் விளாண்டுக்கலாம்னு சொன்னாங்க. பட் கோல்டு அதிகமாக இருந்தது. சரி, இந்த சறுக்கில் ஏற்றலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 2 இருக்குது. நாங்கள் வந்து இந்த எல்லோ இருக்கு இல்லையா, இதிலே வந்து பாப்பாவை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டோம். கடைசியில் என்னடானா அவள் இதை தாண்டி மேலே ஏறிட்டே இருக்கா. நாங்கள் பயந்துட்டோம், என்னடா இவ்வளோ உயரமாக இருக்குது, அவள் பாட்டிக்கு ஏறிட்டே இருக்கா அப்படின்ட்டு. மேலே பாருங்கள், அவள் பாட்டிக்கு ஏறி போயிட்டுருக்கா, சைடில் கம்பி கூட பிடிக்காம. அப்புறம் நான் பயந்துட்டு பின்னாடியே ஓடினேன். நான் போயிட்டு அந்த டனல் வழியாக வச்சு உட்கார வச்சு அவளை வந்து கீழே தள்ளி விட்டேன். இவ்வளோ நினச்சி நாங்கள் தான் பயந்துட்டுருக்கோம். அவளுக்கு சுத்தமாக பயங்கிறதே கிடையாது, விளாண்டுட்டே இருந்தா. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி விளாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவில் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ பாய். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.